Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 6 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 11 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 6 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 12.3 question number 5 பாருங்க. The temperature dropped 15 degrees Celsius in the last 30 days. So last 30 daysல temperature வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 15 degree Celsius வந்து கம்மியாக இருக்கு, ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. If the rate of temperature drop remains the same, how many degrees will the temperature drop in the next 10 days? So rate அப்படின்றது என்னது? அளவு, ஓகேவா, அமௌண்ட். ஸோ இப்போ வந்து இந்த டெம்பரேச்சரோட அளவு வந்து அந்த டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிருக்கு இல்லையா, அந்த அளவு வந்து ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு 10 days நம்ம பார்க்குறப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் ட்ராப் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இந்த ரேட் அப்படின்ற கான்செப்டை நம்ம ப்ரீவியஸ் சம்லேயுமே பார்த்தோம். ரெயினோட அந்த அளவு எம்எம்ல கொடுத்துருந்தாங்களா, அந்த ரேட் வந்து ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதோட அளவு அதே மாதிரி தான் இங்கே நமக்கு டெம்பரேச்சர் ட்ராப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 15 டிகிரி வந்து 30 டேஸில் டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகிருக்கு. கரெக்டாக 15 டிகிரி செல்சியஸ் வந்து 30 டேஸில் வந்து ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ட்ராப் ஆகிருக்கும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 15 வந்து 30ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 30ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 0 பாயிண்ட் வச்சுருவீங்க, இங்கே 0 போட்டுருவீங்க. 35 சார் பார்த்தீங்கன்னா 150 வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் 0.5 டிகிரி செல்சியஸ் 0.5 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி 30 டைம்ஸ் நீங்கள் எழுதணும். கரெக்டாக? அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு 0.5 0.5 0.5ஆக நமக்கு குறைஞ்சிட்டே வருது. அப்போ நமக்கு ஒரே அளவில் குறையுதா? சேம் ரேட்டில் குறையுது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க ரேட் ஆஃப் டெம்பரேச்சர் ட்ராப் ரிமைன்ஸ் தி சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் 30 டைம்ஸ் எழுதி ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். ஸோ டோட்டலாக 15 டிகிரி குறைஞ்சிருக்கு 30 டேஸில். ஈச் டே அப்படின்னு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.5 டிகிரி 0.5 டிகிரி 0.5 டிகிரி அந்த மாதிரி நமக்கு வரும். நமக்கு வந்து இதே மாதிரி 0.5 0.5 0.5ஆகவே வந்துட்டு இருந்துச்சுன்னா, டெம்பரேச்சர் ட்ராப் வந்து இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு 10 டேஸில் எவ்வளோ டெம்பரேச்சர் ட்ராப் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், 0.5 × 10 பண்ணாலே ஆன்சர் வந்துடும், ஃபைனல் ஆன்சரே வந்துடும். டெசிமல் பாயிண்ட் இங்கே மூவ் ஆயிரும். அப்போ 5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ 5 தான் ஆக்சுவலாக இந்த சம்முக்கு ஆன்சரே. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 0.5 0.5ஆக டெம்பரேச்சர் டவுன் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு 10 டேஸ்லேயும் அதே மாதிரி ரேட்டில் அதே மாதிரி அளவில் தான் டெம்பரேச்சர் ட்ராப் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 0.5ஐ வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஆனால் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டில் எழுதி பண்ணணும். கான்செப்ட் புரியறதுக்காண்டி நான் அது சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன எழுதலாம் அப்படின்னா, டிகிரி ஆஃப் டெம்பரேச்சர் ட்ராப்ட் இன் லாஸ்ட் 30 டேஸ். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிகிரி ஆஃப் டெம்பரேச்சர் dropped in next 10 days கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நமக்கு மிஸ்ஸிங் டேர்ம் தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? நம்ம எதை கண்டுபிடிக்கணுமோ அதை எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 30 டேஸில் 15 டிகிரி வந்து டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிருக்குன்னா 10 டேஸில் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க, அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ வந்து நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ 30 × x 30x, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 150 வரும். ஸோ x is equal to 30x அப்படின்றது 30 × x, இது ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறப்போ டிவிஷனில் வந்துடும். இப்போ 10 கட் பண்ணலாம். 3 டேபிள்ஸில் 1 3 is 3 5 3s are 15. ஸோ x is equal to 5. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி வந்துருச்சு பாருங்கள். 5 தான் நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. கரெக்டாக? என்ன எழுதணும்? therefore 5 டிகிரி செல்சியஸ் temperature dropped in
next 10 days. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? இதுவும் எல்லா சம் மாதிரியே தான். உங்களுக்கு அந்த ரேட் அப்படின்ற கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். ஷைனா பேஸ் ருபீஸ் 7500 கொடுத்துருக்காங்க. இது ஓல்டு எடிஷனில். நியூ எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் 15,000ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஷைனா பேஸ் ருபீஸ் 15,000 அஸ் ரெண்ட் ஃபார் 3 months. ஸோ 3 monthsக்கு எவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறா? 15,000 ருபீஸ் வந்து பே பண்ணுறா. How much does she has to pay for a whole year if the rent per month remains the same? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ பெர் மந்த்துக்கு ஒரு ரெண்ட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் எல்லா மந்த்ஸ்க்கும் நமக்கு ரெண்ட் இருக்கும். கரெக்டாக? அது மாதிரி அவங்க ஹோல் இயருக்கு எவ்வளோ ரெண்ட் வந்து பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பெர் மந்த்துக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், ரெண்ட் ஒரு அமௌண்ட் இருக்கும். அதே மாதிரி தான் ஹோல் இயரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹோல் இயருக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு 3 monthsக்கு 15,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதிக்கலாம். ஸ்டெப் வந்து என்ன எழுதலாம்? ரெண்ட் பெய்டு ஃபார் 3 months. எவ்வளோ பே பண்ணுறா? ருபீஸ் 15,000 பே பண்ணுறா. ஓகேவா? நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ரெண்ட் பெய்டு ஃபார், இங்கே வந்து கொஸ்டினில் வந்து ஹோல் இயர் அப்படின்னு கேட்குறாங்க. ஹோல் இயர் அப்படின்றப்போ 1 இயருக்கு எத்தனை மந்த்ஸ் இருக்கும்? 12 months. அப்போது ரெண்ட் பெய்ட் ஃபார் 12 months அப்படின்னு நம்மளா போட்டுக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் 1 இயருக்கு 12 months இருக்குன்னு. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறது. இது நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போது 3 monthsக்கு 15,000 பே பண்ணுறா அப்படின்னா 12 monthsக்கு எவ்வளோ பே பண்ணுவா? அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3 into x 3x. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 15,000 into 12. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். 15,000 வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 0 0 0 5 2s are 10, 1 carry, 1 2 is to 3. ஸோ 0 0 0 5 1. ஸோ ஆட் பண்ணோன்னா 0 0 0 0 8 1. ஸோ நமக்கு வந்து 18 அப்புறம் 4 zeros வருது. 1 2 3 4 3x. நமக்கு x தான் வேணும். 3 into x. ஸோ x தான் வேணும். x ஒரு சைடாக வச்சுட்டு 3 ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறப்ப டிவிஷனில் வந்துடும். ஸோ 3 டேபிள்ஸில் கட் பண்ணோம் அப்படின்னா 6 3s are 18, அப்புறம் 4 zeros போட்டுக்கோங்க. இப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? 60,000 வருது. அப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர் எழுதணும்? thus the total rent of 1 year, 1 இயருக்கு அவள் எவ்வளோ ரெண்ட் வந்து பே பண்ணுவா? இஸ் ருபீஸ் 60,000. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஒவ்வொரு மந்த்தும் ஒரே அளவு தான் ரெண்ட் பே பண்ணுவாள். இப்போ ஒரு மந்த் வந்து 10,000 பே பண்ணுறான்னா அதே மாதிரி தான் த்ரூ த இயர் பே பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இங்கே நமக்கு 3 months கூடியது கொடுத்துருக்காங்க, 12 months கூடியது கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். காஸ்ட் ஆஃப் 4 dozen bananas இஸ் ருபீஸ் 180 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க நியூ எடிஷனில். ஹவு மெனி bananas கேன் பி பர்ச்சேஸ்டு ஃபார் ருபீஸ் 12.50ன்னு கொடுத்துருக்காங்க. அது கட் பண்ணிவிட்டு 90 போட்டுக்கோங்க. ஸோ 4 dozen பனானாஸோட ரேட் வந்து 180 rupees அப்படின்னா உங்ககிட்ட 90 rupees இருந்ததுன்னா உங்களால் எத்தனை பனானாஸ் வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? யூஸ்வலாக அமௌண்ட்டு அதுதான் கேட்பாங்க. இங்கே பனானாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு 1 dozen பனானாஸ் அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 12 இருக்கும். கரெக்டாக 12 பனானாஸ் இருக்கும் 1 dozenல. அப்போ 4 dozen அப்படின்னு வர்றப்போ 4 dozenல எத்தனை பனானாஸ் இருக்கும்? 48. 4 into 12 போட்டிங்கன்னா 48 பனானாஸ் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ காஸ்ட் ஆஃப் 48 bananas. காஸ்ட் ஆஃப் 48 bananas எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 180 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ 180 rupees கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் bananas that can be purchased
ஃப்ரம் ₹90 தான் வேணும். கரெக்டாக? அதுதான் அன்னோன். ஸோ அதை நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 48 பனானாஸ் வந்து ₹180 அப்படின்னா எவ்வளோ பனானாஸ் வந்து ₹90 இருக்கும்? ஸோ இதுதான் நமக்கு அன்னோன் வேரியபிள். ஸோ இப்போ நீங்கள் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 180x is equal to 48 into 90. ஓகேவா? ஸோ 180x is equal to 48 into 90 பண்ணி பாருங்க. 0 0 8 9s are 72, 7 carry, 4 9s are 36, 36 plus 7 என்ன வரும்? 43 வருமா? ஸோ 0 2 3 4. ஸோ 4320 வரும். இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். கரெக்டா? நமக்கு அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா எக்ஸை ஒன் சைடாக வச்சுட்டு 4320 இதை வந்து டினாமினேட்டரில் ஆப்போசிட்டில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டிங்கன்னா 1010 கட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து எந்த டேபிள்ஸில் எடுக்கலாம்? 2 டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 1 2 is 2, 6 2s are 12, 9 2s are 18. 3 டேபிள்ஸில் எடுத்திங்கன்னா 3 3s are 9, 7 3s are 21, 2 3s are 6. ஸோ 72/3 இருக்குது. ஸோ அகைன் 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1 3 is 3, இங்கே வந்து 2 3s are 6, 4 3s are 12. ஸோ 24. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 24. அப்போ அவங்களால எத்தனை பனானாஸ் வாங்க முடியும்? 24 பனானாஸ் வந்து வாங்க முடியும். அப்போ thus 24 bananas can be purchased for ₹90. Understand ஆகுதா அந்த சம்? ஸோ 1 டஜனுக்கு நமக்கு 12 பனானாஸ் வரும். அப்போ 4 டஜன் அப்படின்னு இருக்கிறப்ப 4 × 12 48 பனானாஸ். காஸ்ட் ஆஃப் 48 பனானாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்ககிட்ட ₹90 இருந்துச்சுன்னா எவ்வளோ பனானாஸ் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பனானாஸ் தட் கேன் பி பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ₹90. அதுதான் நமக்கு அன்னோன் எக்ஸ்னு வச்சாச்சு. ஸோ 48 வந்து 180 வாங்கலாம் அப்படின்னா 90 எவ்வளோ வாங்க முடியும்? ஸோ அது எக்ஸ். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸை ஒரு சைடாக வச்சுட்டு இதை டிவிஷனில் கொண்டு வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து கிடச்சிரும். இப்போ thus 24 bananas can be purchased for ₹90 அப்படின்னு போட்டுடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. ஃபஸ்ட்டு நம்பர் 8 பாருங்கள். The weight of 72 books is 9 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 72 புக்ஸோட வெயிட் வந்து 9 kg. What is the weight of 40 such books? அப்போ 40 புக்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ வெயிட் இருக்கும்? இந்த சேம் கான்செப்ட் தான், எக்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல அதே தான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். வெயிட் ஆஃப் 72 புக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9 kg கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? வெயிட் ஆஃப் 40 such புக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் அன்னோன். இதை நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது 72 புக்ஸ் வந்து 9 kgனா 40 புக்ஸ் வந்து எவ்வளோ கேஜி இருக்கும்? இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா 72x is equal to 40 into 9. So 72x is equal to 4 9s are 36. ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360. இந்த 72 ஆப்போசிட் சைட் போகிறப்போ டிவிஷனில் போயிடும். ஸோ இதை நம்ம இப்போ வந்து கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள்ஸில் கட் பண்ணுறோம் அப்படின்னா 1 2 is 2, 8 2s are 16, 0 வரும். இங்கே வந்து 3 2s are 6, 6 2s are 12. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதை எந்த டேபிளில் கட் பண்ணலாம்? 2 டேபிள்ஸ்லேயே கட் பண்ணுறேன். அகெயின் 90 டைம்ஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 18 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து 9 டேபிளில் கட் பண்ணோம் அப்படின்னா 10 9s are 90, 2 9s are 18. அகெயின் வந்து 2 டேபிள்ஸில் கட் பண்ணோன்னா 1 2 is 2, 5 2s are 10. அப்போ நமக்கு வந்து 5 வருது. அப்போது ஃபைனலாக நமக்கு எக்ஸ் வந்து 5 கிடச்சிருக்கு. ஸோ thus weight of 40 books is 5 kg. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஸோ வெயிட் ஆஃப் 72 புக்ஸ் கொடுத்துருக்காங்க, 40 புக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 72 புக்ஸ் வந்து 9 kg அப்படின்னா 40 புக்ஸ் எவ்வளவு அப்படின்றது நான் எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்போசிட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்போ 72 into x 72x is equal to 40 into 9.
ஸோ நமக்கு எக்ஸ் தான் வேணும். இது நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு, எக்ஸ் தான் வேணும். அப்போ இது ஆப்போசிட்டில் போகிறப்ப டிவிஷனில் வந்துடும். இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 அப்படின்ற ஆன்சர் கிடச்சும். இப்போ தஸ் வெயிட் ஆஃப் 40 books is 5 kg. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.